மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போரின் விளைவாக டீசல் விலை அதிகரித்துள்ள நிலையில் அரசு டீசலுக்கு மானியம் வழங்க முன்வராவிட்டால் சுற்றுலா போக்குவரத்து நிறுவனங்கள் தங்கள் தொழிலை மூட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகலாம் என்று ஒரு சங்கம் எச்சரித்துள்ளது. மேற்கு மலேசியாவில் டீசல் விலை கடந்த வாரம் 80 காசுகள் அதிகரித்ததை தொடர்ந்து இன்று முதல் 80 காசுகள் உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டீசல் விலை உயர்வானது தங்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கு டீசலை முழுமையாக சார்ந்திருக்கும் சுற்றுலா பேருந்து மற்றும் வேன் வழங்குநர்கள் போன்ற சுற்றுலா போக்குவரத்து நிறுவனங்கள் மீது குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று மலேசியா சுற்றுலா சங்கமான மிட்ரா தெரிவித்துள்ளது. சுற்றுலா போக்குவரத்து துறைக்கு அரசு சிறப்பு டீசல் மானியம் வழங்காவிட்டால் அதிகரித்து வரும் செயல்பாட்டு செலவுகள் காரணமாக பல நிறுவனங்கள் தங்கள் தொழில்களை மூடுவதை தவிர வேறு வழியில்லை என்று மிட்டாவின் துணைத் தலைவர் லோகேஸ்வரன் கே சுகுமார் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.